ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஐடியா. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே காம்பேக்டாக ஒரு சால்ட்ரிங் மிஷின் செய்யலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பழைய டபுள்ஏ செல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்லை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்றைக்கி சால்ட்ரிங் மிஷின் செய்ய போகிறோம். இதுக்கு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்தாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் மொபைல் சார்ஜர் வச்சே பவர் சப்ளை கொடுத்து நம்ம இந்த சால்ட்ரிங் மிஷினை ரொம்ப காம்பேக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இருந்தால் கிளிக் பண்ணுங்கள். இந்த சால்ட்ரிங் மிஷின் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டபுள்ஏ பேட்டரி இருந்தால் போதும். இது வேஸ்ட்டு செல்லாக இருக்கணும், ஃபுல்லாக ட்ரை ஆனதாக எடுத்துங்க. பி டைப் ஃபீமேல் போர்ட் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் மிஷின் பவர் சப்ளை கொடுத்ததுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த சால்ட்ரிங் மிஷினுக்கு நீடிலாம் வந்து நம்ம எர்த் ராட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த எர்த் ராட் வந்து நீங்கள் ஹார்ட்வேர் கடையில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்லீவ் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது 2 ஒயர், அப்புறம் நிக்ரோம் ஒயர் வந்து இது முக்கியமாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த செல்லு இருக்குது பார்த்திங்களா, அந்த செல்லு மேலே இருக்க அந்த ஷீல்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கலாம். அதை வந்து உடைக்காமல் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். இப்போ பேட்டரி உள்ளே இருக்க அந்த கார்பன்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு பேட்டரியோட 2 சைடும் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் பண்ணுறேன் நான், பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. செல்லோட இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் பிளேயர் வச்சு சைடில் லைட்டாக அப்படியே அதை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கரெக்டான ஹோல்ஸாக வந்துடும். செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் கரெக்டாக ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த எர்த்திங் ராட் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் மிஷினுக்கு நீடிலாக யூஸ் பண்ண போகிறோம். டிப்பு, அதாவது அந்த டிப்பை வந்து இப்போ நல்லா வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து ஷார்ப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு. கரெக்டாக 2 இன்ச்சு டிப்பு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2 இன்ச்சு டிப்போட கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டிப்பில் எதனா பெண்ட் இருந்தால் அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த டிப்பு மேலே வந்து நீங்கள் சின்னதாக ஒரு ஒயர் ஸ்லீவ் எடுத்து அதை இன்செர்ட் பண்ணிங்க. அந்த ஒயர் ஸ்லீவ் போட்டு இது மேலே தான் வந்து நம்ம இப்போ நிக்ரோம் ஒயர் வந்து சுற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக முன்னாடி வந்து அந்த காப்பர் ராடு கொஞ்சம் வெளில இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அதோட சென்டர் பார்த்து அந்த ஸ்லீவ் போட்டு மேலே வந்து ஒயர் வச்சு கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த ஸ்லீவ் வந்து நான் மேலே ஒரு இடமும் கீழே ஒரு இடத்துலையும் வந்து ஒயரை வச்சு கட்டிடுறேன். அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி பாருங்கள். காப்பர் கம்பியோட ஒயர் ஸ்லீவ் வச்சு கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 ஒயருக்கும் இடையில வந்து நம்ம இந்த ஒயரை ஜாயின் பண்ணி விடணும். அந்த ஜாயின் பண்ணுற மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்ரோம் ஒயரு. இந்த நிக்ரோம் ஒயர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது நடுவில் இப்போ வோல்டேஜ், அதாவது கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து காப்பர் கம்பி மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலயமா வந்து நமக்கு சால்ட்ரிங் லெட்டை வந்து மெல்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணுற இந்த சால்ட்ரிங் மிஷினோட கான்செப்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயர் ஸ்லீவ் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்ரோம் ஒயரை 2 சுற்று வர மாதிரி சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதோட 2 எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒயர் கூட கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க ஒயர் வந்து அந்த நிக்ரோம் ஒயர் மேலே பட்டு ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதுக்கும் வந்து ஒயர் ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம், சைடில் இருக்க ஒயருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சாச்சு.
அடுத்தது வந்து இன்னொரு ஒயர் ஸ்லீவ் எடுத்து அதை கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 அதாவது இந்த காப்பருக்கு ராடு, அதுக்கப்புறம் 2 ஒயர், இது எல்லாத்தையும் வச்சு கம்பி போட்டு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சால்ட்ரிங் டிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச WSL இருக்குது பார்த்திங்களா, அதோட அந்த பேஸ் உள்ள நம்ம இந்த சால்ட்ரிங் டிப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லூஸாக இருக்குது. அதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒயர் ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, அதே வந்து கட் பண்ணி 2 அதாவது மேலே 1 கீழே 1 அப்படின்ட்டு அந்த செல்லுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சு பேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இப்போ சால்ட்ரிங் டிப்போட கீழே அதாவது ஒரு பேஸில் வந்து நம்ம அந்த ஒயர் ஸ்லீவ் போட்டு டைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேலேயே வந்து நம்ம இந்த ஒயர் ஸ்லீவ் போட்டு டைட் பண்ணிக்கலாம். நம்மளோட சால்ட்ரிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இது பவர் சப்ளை கொடுத்ததுக்காக டைப் பி கேபிள் வந்து அதாவது ஃபீமேல் போர்ட் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பேக் சைடில் இப்போ வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஒயர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சால்ட்ரிங் எலமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த எலமெண்ட்டோட ஒயரில் வந்து இப்போ நம்ம இந்த சால்ட்ரிங் லெட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து சால்ட்ரிங் ஆகும். இப்போ இந்த பி டைப் ஃபீமேல் போர்ட்லேயே வந்து சால்ட்ரிங் ப்ளேஸ் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயரும் டச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக 2 ஸ்லீவ் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட்ரிங் பண்ணி அந்த ஸ்லீவை நவுத்தி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 2த்துக்குமே சால்ட்ரிங் பண்ணி ஸ்லீவ் போட்டாச்சு. இப்போ இந்த ஃபீமேல் போர்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபீமேல் போர்ட்டை வந்து இந்த செல்லுக்குள்ளே போகிற மாதிரி இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஃபெவிக்விக் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்தாச்சு. ஒட்டி எடுத்துன்னா இப்போ மேல் சைடு அந்த சால்ட்ரிங் டிப் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ஃபெவிக்விக் போட்டுருங்க சுற்றி. அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லு மேலே இருந்து கழட்டணும் பார்த்திங்களா, அந்த ஷீல்டு, அதை வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுலேயே லைட்டாக வந்து ஃபெவிக்விக் போட்டு அதை நல்லா ஒட்டிடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சால்ட்ரிங் மிஷின் பக்காவாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா. இதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. வாங்க. இது பவர் சப்ளை கொடுத்ததுக்காக நான் ஒரு மொபைல் சார்ஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைல் சார்ஜர்லேருந்து வர அவுட்புட் வந்து நான் இதுக்கு அந்த மொபைல் சார்ஜ் போடுறேன் பார்த்திங்களா, அதேமாதிரி தான் இதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணிட்டு சால்ட்ரிங் லெட் வந்து ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவுக்கு ஹீட் ஆகிது பாருங்கள், நல்லா புகை வருது பாருங்கள். இப்போ அந்த சால்ட்ரிங் மெட்டலில் வந்து இந்த லெட்டை வந்து நல்லாவே மெல்ட் பண்ணுது. இப்போ நான் ஒரு பிசிபியில் வந்து இதை சால்ட்ரிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து சால்ட்ரிங் பண்ணுது. நம்ம அதை வந்து பவர் சப்ளை அதுக்கு கொடுத்த உடனே அந்த 5 வோல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகிடுது ரொம்ப சீக்கிரமாகவே. அதுவும் இது இந்த சால்ட்ரிங் மிஷினில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து ஃபுல்லாகவே வந்து செல்லோட மெட்டல் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த செல்லுக்குள்ளே நம்மளோட எலமெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டை வந்து இந்த செல்லில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செல்லை சுற்றி வந்து ஹீட் ஆகிறத வந்து நம்ம குறைக்கணும்னு நினச்சோன்னா நம்ம ஹாஸ்பிட்டலெலாம் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிச்சிங் டேப் இருக்குது பார்த்திங்களா, அதாவது பேப்பர் டேப், அந்த பேப்பர் டேப்பை வந்து சுற்றி அப்ளை பண்ணிட்டோன்னா அது மேலே வந்து நம்ம பிடிச்சி நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.